Hi friends, welcome back to Mama Durma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்க அப்படினா நேத்து ஃபங்க்ஷன் வந்து கோலாகலமா முடிஞ்சது. நிறைய क्वेश्चंस எல்லாம் கேட்டிருக்கீங்க. நிறைய क्वेश्चंस எல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பட் நம்ம ரிட்டர்ன் gift எல்லாம் நிறைய கொடுத்து ஷூட் பண்ணல. மோனா வந்து என்ன ஏன் வந்துட்டு இல்ல பாதில அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த வீடியோக்குள்ள வரும். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன பண்றோம் இது பண்றோம். இன்னைக்கு வந்துட்டு புது வீட்டுக்கு வந்து வாசக்கால் வச்சது இங்க வந்து நம்ம மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாம் அப்படிங்கறதெல்லாம் வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் fish fry நம்ம போட்றோம். ஓகேவா? அதுக்கு அப்புறம் நாயும் பேசுவோம். இல்லனா மீன் ஊறவே ஊறாது. இப்போ வந்துட்டு என்னன்னா குழம்பு மிளகாய் தூள் இது. ஓகேவா? நான் இப்பதான் வந்து என்ன சொல்லுது fish fry மசாலா போடுவேன். நீங்க எப்படி போடுவீங்கங்கறதையும் கமெண்ட்ல பண்ணுங்க. ஏனா ஒரு சிலர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் மாறுது இல்லப்பா. ஆமா. நான் போட்டு வேற டேஸ்ட் வருது. இன்னும் மீன் பொடி காலம் இன்னும் முடியல போல் இருக்குதுப்பா. நம்ம அக்கா போடுறது வேற மாதிரி இருக்குது. அது போடுறது தான் சூப்பரா இருக்கும் ஆக்சுவலி. அது லோக்கலா போடும், செம்மையா இருக்கும். காரம் எல்லாம் அப்படியே நிறைய பிடிச்சி நீ அந்த மாதிரி போடு. ஓகே. இது ஆனா என்ன ஒண்ணு ஒரு 100 கிராம் காணாம போயிடும். ஆமா, ஒரு பாக்கெட்டே காணாம. கொஞ்சம் இஞ்சி போடு. ஆனா இது இங்க வாங்குறத விட இது குவாலிட்டி நல்லா இருக்குது. ஆனா அதே ஆச்சி தான். நான் இன்னைக்கு நிறைய மிளகாய் தூள் போட்டுருக்கேன். உன்னால கம்மியா தான் போட்டுக்கிறேன். அந்த அக்கா போடும் பாரு, அப்படியே அள்ளி போடும். அப்படியே மீனே ஃபுல்லா மிளகாத்தூள்ல மூழ்கி இருக்கும். அது அந்த மாதிரி போட்டா எனக்கு பிடிச்சிருந்தது. நல்லா காரம், நல்லா உப்பு காரம் எல்லாமே நல்லா இதுவாயிருக்கும். தெரியல, நானும் அந்த டேஸ்ட்ல தான் போடுறேன். நிறைய போட்டிருக்கேன்ப்பா. இவ்வளோலாம் நான் போடவே மாட்டேன்ப்பா என் வாழ்க்கையில. இது நான் 2 தடவை போடுறதுப்பா. என்னப்பா பண்ணுகிற? போயிட்டு கேப்ல வரதுக்குள்ள பாரு எவ்வளவு மசாலா போடு. இப்போ அது பாக்கியா போடுற மாதிரியே தான் இருக்குது. எவ்வளவு மசாலா. ஆனா இப்படிதான் போடணும். தெரியல கைஸ், நம்ம போட்டு வச்சிருக்கோம். இதுல கொஞ்சம் இது கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணியிருந்தா கொஞ்சம் கிறிஸ்பியா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். சரியா? அதுக்குள்ள நம்ம கொஞ்சம் பேஸ்ட் வந்துருவோமா? ஓகே. என்ன பேமா நான் கேட்கட்டுமா? பதில் நீ சொல்றியா? சொல்லு. ஓகே. பாப்பா கொஞ்ச நேரம் தான் இருந்தா. சுத்தி போடும்போது பாப்பா இல்ல, மற்ற இடத்துல எல்லாம் பாப்பா இல்ல, அது ஏன் கேக்குறாங்க கேள்வி. ஆக்சுவலா வந்துட்டு ஆல்ரெடி வந்து எக்ஸ்டென்ஷன் போட்டதே அவ போட்ட லீவுனால தான். ஆமா. திரும்பவும் லீவ் போட்டிருந்தா இதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் விழுகும். அவ எப்பதான் போய் அங்க போய் இருப்பா பாவம். நீங்களே சொல்லுங்க. திரும்ப லீவ் போட முடியாது. ஆக்சுவலா வந்து அவ பர்மிஷன் கேட்டிருந்தா, 1 hour பர்மிஷன் மாதிரி கேட்டிருந்தா. அந்த டைமுக்குள்ள நம்மளால முடிக்க முடியல அப்படின்னே அவ டாப்னு வாசக்கால் வைக்கிற வரைக்கும் இருந்தா. வச்சு நம்ம உள்ள போற வரைக்கும் நீங்க பாத்திருப்பீங்க. அவ நம்ம கூட வந்து அதுக்கப்புறம் வேற ட்ரெஸ் போட்டுட்டு டக்குன்னு காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டு அவ கிளம்பிட்டா. பாவம் பொண்ணு சாப்பிட கூட இல்ல. இவர கடைசியில போய் நான் திட்டி விட்டேன். சக்கரை பொங்கலும் வடையும் இவ்வளவு நேரம் இருந்துட்டு சாப்பிடாம கிளம்புது, போய் ஏதாவது எடுத்துக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாத்தையும் இங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தக்குள்ள இவர் போய் என்ன பண்ணாரு, அவளுக்கும் அவ ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்திருப்பா, நீங்க பாத்துருப்பீங்க சஞ்சனா. அந்த பொண்ணுக்கும் 2 பேத்துக்குமே வடை சக்கரை பொங்கல் எல்லாத்தையும் ஊட்டி விட்டு கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு தான் வந்தாரு. ஓகேவா? அந்த டென்ஷன்ல அவரும் வீடியோ எடுக்க முடியாது. நம்ம ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது இது அது நீங்க கேள்வி கேட்பீங்க, நம்மளால வீடியோ எடுக்க முடியாது. கரெக்டா? நமக்கு அந்த டைம்ல எப்ப நமக்கு லெஷரா இருக்கோ அந்த டைம்ல தான் நம்மளால வீடியோ எடுக்க முடியும். வீடியோ முக்கியமா ஃபங்க்ஷன் முக்கியமா? நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன் பண்றதுதான். சரியா? அந்த டைம்ல நமக்கு ஒரு ஆள் வச்சு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நம்மளால வீடியோ எடுக்க முடியாது. ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கும்போது நான் வீடியோவே எடுக்கல. ஏன்னா டயர்ட் ஆயிட்டோம் நாங்க. நான் சொன்ன கடைசியில சியோனா காக்கெல்லாம் கொடுக்கும்போது அப்பா ரிட்டர்ன் கிஃப்ட் எடுக்கவே இல்லை, பரவாயில்ல விடு அப்படின்ட்டா. நீ சார்ஜ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு அங்க கரண்டே கிடையாது. எப்படி நம்ம சார்ஜ்? ஏன் கரண்ட் இல்ல? அது பிளக் பாயிண்ட் இல்ல, கரண்ட் இருக்குது. பிளக் பாயிண்ட் இல்லாதனால நம்மளால சார்ஜும் போட முடியல, ஒண்ணும் இல்ல. பெருசா நமக்கு கண்டினியூஸா வந்து ஆளுங்க வந்துட்டே இருந்ததுனால எல்லாருமே வந்து நாங்க மெயின் தப்பு என்ன பண்றோம் அப்படின்னா வீக் டேஸ்ல வைக்கிறது தான். நமக்கு நல்ல நாள் எப்ப கிடைக்குதோ அப்பதான் வைக்க முடியும். அதனால வீக் டேஸ்ல வச்சதுனால வந்து அவளும் வந்துட்டு சரி காலேஜ் போயே ஆகணும், இதுக்கப்புறம் அவள் லீவ் எடுக்க கூடாது அப்படின்னு நாங்களுமே சொல்லிதான் வச்சிருக்கோம், திட்டி தான் வச்சிருக்கோம். லீவ் இன்னைக்கு எந்த எக்காரணத்தை கொண்டு லீவ் எடுக்க கூடாது, ஒழுங்கா எக்ஸ்டென்ஷன் எவ்வளவு நாள் சொல்றாங்களோ அவ்வளவு நாள் மேக்சிமம் போயிட்டு முடிச்சுட்டு சர்டிபிகேட் வாங்கணும். ஏன்னா இத்தனை வருஷம் படிச்ச படிப்பு வீணா போயிடும். அதனால நாங்க அதை சொன்னதுனால சரி அவ டப்புன்னு வாசக்கால் வைக்கிற வரைக்கும் இருந்துட்டு சாப்பாடு வேணாம், நான் ஒண்ணு வேணாம், ஆளை விடுங்கடா சாமி நான் காலேஜ் போறேன்ட்டு அவ ஃப்ரெண்டோட சேர்ந்து அவளும் கிளம்பிட்டா. மெயின் ரீசன் அதனால நம்ம கடைசியா தான் எல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம சுத்தி போடும்போது மோனா இல்ல. ஓகேவா? மோனா அதை கிளியர் பண்ணிட்டியா? செகண்ட் क्वेश्चन, ஏன் சம்பந்தி வீட்டுக்காரங்க வரல? வரல அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஆக்சுவலா அவங்க வர்றதுக்காக நமக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்ல.
நாங்க நைட் 8:30க்கு வந்து பஸ் ஏறிடுவோம். காலையில early morning நாங்க 5:30க்கு வந்து MCC காலேஜ் முன்னாடி இறங்கிடுவோம். வந்து பிக்கப் பண்ணிக்கப்பா அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. இவர் சொன்னாரு, அக்கா நான் வந்துட்டு ரூம் புக் பண்ணிடுறேன், ஏன்னா நம்ம வீட்டுல இடம் பத்தாது இப்போதைக்கு, அதனால இந்த டைம் என்ன மன்னிச்சிருங்க, நான் ரூம் புக் பண்ணி கொடுத்துறேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹவுஸ் வார்மிங்க்கு அப்புறம் நம்ம பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் நம்ம ஒரே வீட்டுல இருந்துக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கு, ரூம் கொடுத்துருவோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. சரிப்பா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க இருந்தாலுமே நாங்க இங்கே இருந்துக்கிறோம்ப்பா, பிரச்சனை இல்லை எங்களுக்கு அப்படின்னாங்க. இல்ல நீ எங்களுக்கு ஒரு மாதிரி மன கஷ்டமா இருக்குது, நீங்க வந்து இங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கும் அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதுனால ரூம் புக் பண்ணி. நமக்கு ஒரு பாத்ரூம் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாத்ரூம்ல 2 பாத்ரூம் இருக்குது, டாய்லெட் தான்ப்பா 2 இருக்கு, குளிக்கிற பாத்ரூம் 1 தான்ப்பா இருக்குது. நீ இடையில வந்து பேசாத சரியா, என்ன வந்து நீ டிஸ்டர்ப் பண்ற நீ. சரி சொல்லு ஓகேவா. அதனால அவங்க டிக்கெட் புக் பண்ணிட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அண்ணா வந்து சம்மந்தி அண்ணா வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டு நான் 4 மணிக்கு பர்மிஷன் கேட்டு வந்துடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. போன இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு கிளைண்ட் கால் வந்து, ஐடி பீப்புள்ஸ்னே இதுதான். இப்ப இவ்வளவு ஓடினா ஷாமு 3 மணிக்கு எனக்கு காலு அப்படின்னு ஓடினா, ஐயோ அந்த கால் அட்டன் பண்ணி ஆகணும்னு ஓடினா. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் பக்கத்துல நமக்கு நெய்பர்ஸ் அவங்க ஒய்ஃபும் ஐயோ 7 மினிட்ஸ் டிலேன்னு என்ன போட்டாங்க, 11 o'clock கால் அட்டன் பண்ணல, நான் 7 மினிட்ஸ் டிலே அப்படின்ட்டு அதுவும் ஓடுது. இந்த மாதிரி ஐடி பீப்புள்ஸ்க்கே வந்து என்னன்னா வீக் டேஸ்ல வச்சா வரமாட்டான். கெனடி வரவே இல்லை சுத்தமா, அவனால வரவே முடியல. அவனுக்குமே சொன்னா எனக்கு பிரசன்டேஷன் இருக்கு அப்படின்னா. இந்த மாதிரி ஐடி பீப்புள்ஸ் அவங்க வேலை செய்யறது வந்து கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். வீக் டேஸ்ல நம்ம வச்சா என்னதான் வச்சாலும் அவங்க வரமாட்டாங்க, வரவும் முடியாது. அப்படியே அவர் 4 மணிக்கு பர்மிஷன் கேட்டு வரேன்னு சொல்லி டிக்கெட் போட்டது கிளைண்ட் கால் வந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டிக்கெட் எல்லாமே வேஸ்ட். அவங்க லீவ் போட்டு வீட்டு சம்பந்தியமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் இவர் வேலைக்கு போயிட்டாரு. நான் போன்ல இடையில பேசிருப்பேன், உங்களுக்கு அவங்கதான் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். அண்ணின்னு தான் பேசினேன். ஆனா உங்களுக்கு வந்து நம்ம யாருன்னு சொல்லாதனால டக்குன்னு அவங்களுக்கு, ஏன்னா நான் கோலம் போட்டு இருக்க டைம்ல ஒரு போன் கால் பேசியிருப்பேன் பாருங்க, அது வந்து என் சம்மந்திய மாட்ட தான் நான் பேசின்னு இருந்தேன். அவங்க நான் சூட்கேஸ் முன்னாடி உட்காந்துருக்கிறமா, பேக் பண்ண சூட்கேஸ் முன்னாடி அவர் வேலைக்கு போயிட்டாரு. சரி லீவ் போட்டோம், ரெஸ்ட் எடுக்கலான்னு நான் ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்துன்னு இருந்தேன் அப்படின்னாங்க. அவங்க வர்றதுக்கு எல்லாருமே அவங்க வீட்டுல எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு வேலைனால வந்து ஸ்ட்ரக்அப் ஆனதுனால அவங்களால வர முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால அவங்களே சொல்லிருப்பாங்க, தயவு செய்து இது மேல எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் வீக் டேஸ்ல வைக்காதீங்க, லீவ் டைம்ல பாத்து வைங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதுதான் எல்லாருமே எல்லா சுச்சுவேஷன்ல எல்லாருக்குமே ஒரே மாதிரி அமையாது. வேலைக்கு போறவங்களுக்கு வந்து கஷ்டம் தான். பிசினஸ் பண்றவங்கன்னா ஓகே, மெயினா ஐடில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கஷ்டம். வேலை செய்யறவங்க அது ஓகே. ஐடி வந்து சட்டுன்னு ஏதோ மீட்டிங் அது இதுன்னு கால் அப்படி இப்படின்றாங்கல்ல, அதனால ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால அவங்களாலையும் வர முடியல. டிக்கெட்டே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாரு அந்த அண்ணா. வாட்ஸ்அப் பண்ணிட்டு வீடியோ காலே வந்தாரு, பாரு நான் ஆஃபீஸில் இருக்கிறேன் அப்படின்றதுக்கு. சரி பாவம், நம்மளும் அவங்களுக்கு குத்துன்னு சொல்லக்கூடாது, பாவம் ரொம்ப மேக்சிமம் ட்ரை பண்ணாங்க, வர முடியாமல் போச்சு, அவள் தான். சரி நாங்களும் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நம்ம வாசக்கால் பூச்சை தானே, நம்ம கிரவ பிரேசத்துக்கு வந்து நம்ம பார்த்து எல்லாருமே வர மாதிரி பார்த்து. ஏன்னா இந்த டைம்ல வந்து மற்ற டைம்ல பாத்தீங்கன்னா எங்க ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் சாட்டர்டே தான் வச்சிருப்போம். ஏன்னா எல்லாருமே வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வச்சோம். ஆனா இந்த டைம் வீக் டேஸ்ல வச்சது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த வீக் டேஸ்ல வந்து நிறைய பேர் வந்து யாருனாலையும் வந்து கரெக்ட் டைம் அட்டெண்ட் பண்ண முடியல. எல்லாருமே லேட்டா வந்தாங்க, ஒரு சில நேரம் வரவே முடியல. அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆச்சு. இந்த மிஸ்டேக் நாங்க அடுத்த தடவை பண்ணக்கூடாது அப்படிங்கறது இந்த ஃபங்க்ஷன்லயே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டா? ஃபுட்டுமே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வந்து மிச்சமாச்சு. ஏன்னா நாங்க பிளான் பண்ணது 30 பேர் சாப்பிடுற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட், ஆனா வந்தது 20 பேர். சோ 10 பேர் ஃபுட் மிச்சமாயிடுச்சு. சக்கரை பொங்கலை மட்டும் நாங்க எடுத்து பேலன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். சக்கரை பொங்கல் வடை எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. பட் ஆனா நல்ல சக்கரை பொங்கல் இன்னும் இருக்குது உள்ள. வடையெல்லாம் காலி ஆயிடுச்சு, மத்ததெல்லாம் அப்படியே இருந்தது. சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அவங்களும் வர முடியல. அவங்க மேக்ஸிமம் வர்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி ஒருத்தவங்க வராம இருக்க முடியுமா? அதனால அவங்களோட சுச்சுவேஷன் அப்படி ஆகி போச்சு. அவ்வளவுதான். எல்லாருக்குமே வேலை இருந்ததுனால தான் வரல. பேபிமா, தேர்ட் क्वेश्चन, உங்க அம்மாவும் தங்கச்சியும் ஏன் வரல அப்படின்னா அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்பெல்லாம் டிராவல் முன்ன மாதிரி அவங்களால பண்ண முடியல. என்னன்ட்டாங்கன்னா என்னால் டிராவல் பண்ண முடியலமா, நான் வந்த உடனே வரணும், எனக்கும் இங்க வேலை இருக்கு அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க வந்து பூ கட்டிட்டு இருக்காங்க டெய்லியும். அதனால அவங்களுக்கு அந்த சம்பாத்தியம் போயிடுமோமா. நம்ம என்னதான் செஞ்சாலும் அவங்க மன திருப்திக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்குது. உட்கார்ந்து சாப்பிட்டேன்னு பேர் இருக்கக்கூடாது. அவங்க சொந்த உழைப்புல ஏதாவது 10 ரூபா சம்பாதிச்சு சாப்பிட்டாதான் அவங்களுக்கும் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது போல. ஏஜ் ஆனாலே இந்த பிரச்சனையெல்லாம் வந்துடும் போல. எனக்கு பயமா இருந்ததெல்லாம் பார்க்கும் போது ஃப்ரெண்ட்ஸ். அதனால அவங்க வந்துட்டு நான் வரலாமா, எனக்கு முடியல, அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியாது, அதனால வந்துட்டு நான் கிரவ பிரேசத்துக்கு வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிஸ்டர் வந்து என்ன அப்படின்னா அவங்க மதர்லா வந்து இல்ல கனடா போயிட்டாங்க, அவங்க தம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க.
அதனால அவங்க ஹஸ்பண்டுக்கும் நிறைய ஒர்க் இருக்குல்ல, அதனால அவருக்குமே லீவ் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் எண்ட் ஆனதுனால இப்ப வந்து ஸ்கூல் ஃபீஸ், இந்த ஸ்கூல் ட்ரெஸ்ஸிங், அந்த திங்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அதனால என்னாலையும் வர முடியல அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிட்டா. எல்லாருமே வந்து என்ன சொல்லிட்டாங்க, இது வாசகால் ஃபங்க்ஷன் தானே, நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வந்து களை கட்டிடுவோம் விடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதான் சொன்னாங்க. அவ்வளவுதான், எல்லாரும் அதான் சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் நல்லா கலக்கட்டி இல்லாம இதுக்கு எல்லாருமே வீக் டேஸ்ல வச்சதுனால வர முடியல அப்படின்னு எல்லாருமே அதுதான் சொல்றாங்க. ஓகே, என்னப்பா உன் சட்டியை ஏத்திட்டியா பேசி முடிச்சுட்டு? எஸ். என்ன பண்ணணும், இது இன்னும் கொஞ்ச நேரம் ஊறட்டும். இது ஊறட்டும், இது ஊறட்டும், அப்படியே ஊறினே கிடக்கட்டும். தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்க போறியா, ஊத்தாம வைக்க போறியா? தெரியலையே, எப்படி தெரியல. ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் ஊத்திட்டேன். சரியா, என் மூஞ்ச எடுக்காத, இங்க காட்டு. யாரும் இங்க வந்து சமைக்க தெரியாம உட்கார்ந்துக்கிறோம். ஆர்வமா பாக்குறாங்கப்பா, அவங்களுக்கு சமைக்க தெரியலன்னு இல்லப்பா. இந்த பார்த்துதான் கத்துக்கிற மாதிரி சீனை போடுவேன். அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. எந்த பார்த்து சீனா ஆகல, நான் என்ன பண்றேன்னு பாக்கிறதுக்காக கேக்குறாங்க. புரியுதா? அதுதான் அப்படி இல்ல, நீ என்னென்னலாம் தப்பு பண்ற அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக கேக்குறாங்க. எனக்கு மாமியாருக்கு மாமியாரும் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, அவ்வளவுதான். இப்ப உடனே வந்து என்னன்னா, எண்ணெய் காயாம வெங்காயத்தை போட்டீங்க, ஓகேவா? இது வந்துட்டு சின்ன வெங்காயம் போட்டு நம்ம வதக்கியாச்சு. நீ பண்ண கூத்த நான் சொல்லணும்பா ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருந்தது. ஸோ அந்த ஒர்க்கை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போய் 2 மணி நேரம் ஆகுது. சரிங்களா, எப்பயுமே இந்த அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஃபோனும் வரல. சரி, நானே வந்து ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கல. ஃபர்ஸ்ட் டைம் அடித்தேன், எடுக்கல. செகண்ட் டைம் அடித்தேன், எடுக்கல. என்னடா அது இவ்வளோ நேரம்லாம் வந்து வாஷ்ரூம்லலாம் இருக்க மாட்டாளே வந்துட்டு திருப்பி அடிக்கிறேன், எடுக்கல. சரின்னு ஆலிசாக்காவுக்கு ஃபோன் அடித்தேன். ஃபோன் அடிச்சு எங்கக்கா ஃபோனே எடுக்க மாட்டா, கதவு தட்டுக்காங்க. டே இப்போதான்டா நான் அங்கேருந்து வந்தேன், இவ்வளோ நேரம் அவங்ககிட்ட தான்டா பேசிட்டு இருந்தேன், நான் வாஷ்ரூம் போயிருப்பா அப்படின்ச்சு. சரி ஓகே, அப்போ இப்போ எதுக்கு நோட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு கம்முன்னு விட்டேன். திரும்பி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு 4 வாட்டி அடிக்கிறேன், எடுக்கவே இல்லை. எனக்கு பயம் வந்துச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து ஆலிசாக்காக்கு அடித்தேன். ஐயோ நான் வெளில வந்துட்டேன்டா இருந்துச்சு. பக்கத்தில் ஆஃபீஸ்க்கு அடித்தேன். ஆஃபீஸ்க்கு அடிச்சு நீங்கள் போய் பாருங்கன்னா அவங்களும் வெளில இருக்கிறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு என்னென்னலாம் கற்பனை ஓடுதுன்னா, வயசான பீஸை வீட்டுல விட்டு வந்துட்டோம் தனியா, பாத்ரூம் போய் வழிக்கு விழுந்துச்சோ, எங்க அம்மா வழிக்கு விழுந்தாங்க பாத்ரூம்ல, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. எங்க அம்மா வழிக்கு விழுந்தாங்க, அதே மாதிரி இதுவும். ஏன்னா இது நடக்கிறதே ஒரு மாதிரி காமெடியா தான் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். வழிக்கு விழுந்து பூசணிக்காய் ஏதாவது ஆயிடுச்சா, என்ன ஆச்சுன்னு நானும் மாங்குமா, என்னால கார் கூட டிரைவ் பண்ண முடியல. போன் மேல போன் அடிக்கிறேன், எடுக்க மாட்டேங்குது. அப்புறம் ஏதோ ஒரு யோசனையில வீட்டுக்கு வரதுக்கு அப்புறம் ஒரு ஃபாஸ்டா வந்துட்டேன். நான் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ எதுக்கும் நம்ம இந்த கால் அடிச்சு பார்ப்போம், வாய்ஸ் கால் அடிச்சு பார்ப்போம். வாய்ஸ் கால் அடிக்கிறேன், ஹலோ அப்படின்து. ஏய் என்ன ஆச்சு, எங்க இருக்கிறேன்னா வீட்டில் தான் இருக்கிறேன், நான் வந்து இது ரெடி பண்ணிட்டு இருக்கேன், ஷார்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ச்சு. அப்போ இத்தனை வாட்டி ஃபோன் அடிச்சுனேன், ஏன் எடுக்கல அப்படின்னா, எனக்கு கேட்கவே இல்லையே அப்படின்து. நான் அதுக்குள்ள பாத்ரூம்ல இது கை விட்டுன்னு உட்காந்துங்கிற மாதிரியும் அப்படி ஊந்துனுங்கிற மாதிரியெல்லாம் எனக்கு தோணுது. ஐயோ பாத்ரூம்ல விழுந்துதா, பால்கனில விழுந்துதா, இல்ல மேல போய் துணி காய வைக்கும் போது அங்க போய் விழுந்துதான்னு தெரியலையே அப்படின்னு பயந்துகிட்டே வந்தேன். இவ்வளவு நேரம் போன் அடிச்சு எடுக்கலைன்னா என்ன பயம் வரும்? பின்ன ஆள் வந்து 4 பேர் வந்து கத்தி எடுத்துன்னு வந்தா மிரட்ட போறாங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்போ ஏதாச்சும் விழுந்துருச்சு, ஏதாவது ஆயிடுச்சா இல்ல என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியல. ஆனா ஒரு பக்கம் வந்து முதல்ல எல்லாம் காலையில சாப்பிடாமலாம் இருக்கும், இப்ப எல்லாம் அப்படி கிடையாது, சாப்பிடுறா. ஸோ மயக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஏதோ வழிக்கு தான் விட்டுருச்சு போல் இருக்குது, எங்க வலிக்கி விட்டுருக்கோம் அப்படின்ட்டு யோசிச்சு பயத்துல வண்டி ஓட்டுன்னு வந்தேன். அப்புறம் எடுத்த ஒண்ணுதான், அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவா கூலா வந்தேன். நான் கூல் ஆயிட்டீல்ல? ஆமா கூல் ஆயிட்டேன். சரி, அதே மாதிரி மீன் குழம்பு தர கூலா சாப்பிடு. அதே மாதிரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வந்து சின்ன வெங்காயம் போட்டது வதக்கியாச்சு புடி. அதுக்கப்புறம் வந்து இப்போ தக்காளி ஆட் பண்ணணும். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. போட்டாலே மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி, வேலை முடிஞ்சிடும். மீன் வறுத்து வச்சா சாப்பிடப்பா. அப்பா பலாக்கொட்டை போடு மீன் குழம்புல, போடலாம், போடு பலாக்கொட்டையை போடு, நல்லா தான் இருக்கும். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுவோம் எங்கள் ஆயாலாம். காரக்குழம்புக்கு தான் போடுவாங்க. இல்லை மீன் குழம்புக்கு பலாக்கொட்டை மாங்காய் எல்லாத்தையும் போடலாம். இப்போ மாங்காய் பீஸ் இருந்தது எடுத்து போடுப்பா. நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வருவோம். செம்ம டேஸ்டா இருக்கும் மாங்காவை போட்டினா.
என்னப்பா அடுத்தது மாங்காய். இதான் கட் மேங்கோ. கட் மேங்கோ. மாங்காய் போட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். மாங்கான்ட்டு ஆமா நல்ல டேஸ்டா இருக்கும்பா. இதுல தேங்காய்லாம் ஊற்றக்கூடாது. நீ மாங்காய் போட்டினா நோ தேங்காய். புரியுதா? கொஞ்சம் போடு. புளிப்பேல அது உள்ள இறங்கி புளிக்க ஆரம்பிச்சிடும். புரியுதா? இதெல்லாவாப்பா மீன் குழம்பு. இங்க பாத்தியா? இதுதான் நானும் சொன்னேன், இதுதான் மீன் குழம்பு அப்படின்ட்டு. மாங்காய்லாம் போட்டு செம்ம டேஸ்ட் இருக்குது. எங்க ஆயா செய்யற மாதிரியே இருந்தது மீன் குழம்பு டேஸ்ட். அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை பாரு, மசாலா நல்லா போட்டிருக்கேனா? எப்படி இருக்கு மசாலா? பார்க்கவே அம்சமா இருக்கா? சூப்பரா இருக்கு. சொல்லவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் அப்பவே மீன் குழம்பு எப்படி இருக்குன்ட்டு. நல்ல மாங்காய் போட்டு சும்மா செம்மையா இருந்துக்குது, புளிப்பா கொதிக்குது. இருங்க வரேன். இது வரைக்கும் நாங்க இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு செஞ்சதில்ல, சாப்பிட்டதும் இல்ல. இந்த மாதிரி நான் தேங்காய் ஊத்தாம செய்யவே மாட்டேன். எப்பயுமே என்னோட டச் பாத்தீங்கன்னா மீன் குழம்புல தேங்காய் ஊத்திருப்பேன். இந்த தடவை தேங்காய் ஊத்துல. ஐயோப்பா எப்படி சொல்றது, அது கொதிக்கும் போதே ஸ்மெல் அப்படியே கம 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 கமன்னு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மீன் குழம்பு ஸ்மெல் இப்பதான் தெரிஞ்சது, இன்னைக்குதான் மாங்காய் போட்டதுனால. ஆனா இன்னொரு வாட்டி திரும்பி நம்ம மாதிரி செய்யறோம் அப்படின்னா நம்மள சுத்தி மாங்காய் மரங்கள் இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓடி போய் ஒன்று பெருசின்னு வந்துடலாம். மொட்டை மாடி ஏறினா போதும். காரசாரமா புளிப்பா ஒரு மீன் குழம்பு. மீன் அந்த ரிவ்யூ கேட்போம் எப்படி இருக்குன்ட்டு. பிள்ளைங்க ரிவ்யூ கேட்போம். ஓகே, எப்படி இருக்குது? அதான் சொல்லிட்டேன் அமிர்தமா இருக்குன்ட்டு. மழை ஈரத்துக்கு அதுக்கும் ஃபிஷ் ஃப்ரை சொல்லவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். காரசாரமா செம்மையா இருந்தது. நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லு எப்படி இருக்குது. நீ சாப்பிட்டு பார்த்து சொல்ல. பா வருத்தவன் நானு, எனக்கு தெரியாதா? உன்னை மட்டும் வை, என்ன வைக்காத, நீ உன்னை மட்டுமே வை. எப்படி இருக்குது? செம்மையா இருக்குது, வேற லெவல்ல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் மீன் வறுவல்